பண்ருட்டி பகுதியில் வீரற்ற ஆயுதாவிட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு அரசானது முதியவர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் போன்றவர்களுக்கு இலவச மனைப்பட்டா கொடுப்பதாக கூறி அதன் அடிப்படையில் பண்ருட்டி வட்டம் காடாம்புலியூர் பகுதியில் 2022 64 தாய்மார்களுக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 64 வீட்டு மனை பட்டாவை அளந்து கொடுக்காமல் அங்கிருக்கின்ற பண்ருட்டியுடைய வட்டாட்சியர் அவர்கள் மெத்தனமாக செயல்பட்டதுடைய விளைவாக அங்கு அளந்து கொடுத்தா மட்டுமே அங்கு பயனாளிகள் சென்று குடி அமைக்க முடியும், இல்லை என்றால் அது கரம்பாதான் கிடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு வட்டாட்சியர் அவர்கள் இங்கு மக்கள் யாரும் வீடு கட்டவில்லை என்பதற்காக அந்த கொடுத்த 64 பட்டாவை ரத்து செய்தார்கள். அதன் பிறகு பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கிட்டத்தட்ட பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில் இந்த புதிதாக வந்த வட்டாட்சியர் அவர்கள் 64 பேரில் 25 பேருக்கு உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகள் முன்னிலையில் 2024 மனைப்பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட மனைப்பட்டா இது நாள் வரை அளந்து விடாமல் அது கிடைப்பில் அப்படியே கிடைப்பில் போடப்பட்டுள்ளது. பல முறை அதிகாரிகள் முறைக்கும் அதிகாரிகள் தனக்கு வேண்டப்பட்ட நபர்களுக்கும் தனக்கு சொந்த பந்தம் போன்ற நபர்களுக்கு அந்த பட்டாவை மடைமாற்றம் செய்கின்ற ஒரு போக்கு இங்கு ஏற்படுகின்றது. கொடுக்கப்பட்ட அந்த பட்டாவை அளந்து கொடுத்தால் மக்கள் எல்லாம் குடியேறலாம். ஆனால் அளந்து கொடுக்காமல் மட்டும் குடியேறவில்லை என்பது மிகுந்த வேதனையான செயலாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கின்ற பணிபுரிகின்ற சர்வேர் முதற்கொண்டு வட்டாட்சியர் முதற்கொண்டு அனைவருமே லஞ்ச ஆவணத்தில் திகட்டி இருக்கின்றார்கள். இது என்ன சொல்வது என்று புரியவில்லை. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மனைப்பட்டாவை அவர்கள் கொடுக்கப்படாதது என்பது யாரையும் நான் குறை கூறுவது என்பது புரியவில்லை. எனவே இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் என்னுடைய இந்திய குடியரசுக்கு வெளியிடுவது என்னவென்றால் கொடுக்கப்பட்ட அந்த 25 மனைப்பட்டானுடைய பயனாளிகளுக்கு உடனடியாக அளந்து கொடுக்கப்பட வேண்டும். மீதி கொடுக்கப்படாத 40 பட்டாவை ஏன் கொடுக்கப்படவில்லை, எதற்காக கொடுக்கப்படவில்லை என்பது தீவிர விசாரணை செய்து அதற்கு உடனடியாக செயல்படுகின்ற அதிகாரிகளுடைய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு மீண்டும் மனைப்பட்டா கொடுக்க வேண்டும் என்று கோரி எங்களுடைய இந்திய குடியரசு சார்பாக 2/4/2025 நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்தோம். அந்த போராட்டத்தின் விளைவாக கடலூர் முதுநகரில் இருக்கின்ற வருவாய் அதாவது காவல் ஆய்வாளர் அவர்களும் உதவி ஆய்வாளர் அவர்களும் நீங்கள் போராட்டம் செய்ய வேண்டாம், நான் மாவட்ட ஆட்சியாளரிடம் அணுகி மாவட்ட ஆட்சியரை முறையிட்டு ஒரு சமாதான கூட்டத்தை கூட்டி உங்களுக்கு ஒரு தீர்வு நான் கொண்டு வரவேன் என்று கூறியதன் அடிப்படையில் இன்று நாங்கள் மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து இருக்கின்றோம். மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் உடனடியாக கொடுக்கப்பட்ட அந்த மனைப்பட்டாவை அளந்து கொடுக்க வேண்டும். அதாவது விட்டு போன அந்த பயனாளிகளுக்கு மீண்டும் மனைப்பட்டா கொடுக்க உடன்பட வேண்டும் என்று நாங்கள் இன்று எதிர்பார்க்கின்றோம். மாவட்ட ஆட்சியாளருடைய அந்த பதிலில் தான் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் இருக்கும் என்பதை நாங்கள் இந்திய குடியரசு சார்பாக கூறி போகின்றோம்.